டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். கால்சியம் நிறைந்த உணவுகள். கால்சியம் நம்ம உடலுக்கு தேவையா? கால்சியம் குறைபாட்டினால என்னென்ன பிரச்சனைகள் வருது? பெரும்பாலும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குங்க. இந்த மெனோபாஸ் டைம்ல பார்த்தோம்னா, மெனோபாஸ் டைம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பெண்கள் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் உடல் நல இந்த கால்சியம் குறைபாடுனால நிறைய பிரச்சனைகள் இருக்கும். மூட்டு வலியில ஆரம்பிச்சு உடல் முழுவதும் வலி ஏற்படுறது, பற்கள் தொடர்பான பிரச்சனைகள், கண் பார்வை, நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் ஹார்மோன் இம்பேலன்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நம்ம உடல்ல கால்சியம் குறைபாடு ஏற்படுறதுனாலதான் இருக்கு. பெரும்பாலும் ஒரு 99% கால்சியம் நம்ம உடல்ல எலும்புகளிலும் பற்களிலும் தான் அதிகமாக சேமிக்கப்படுது. எலும்புகளோட வலிமைக்கு நமக்கு கால்சியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைய காலகட்டத்துல இந்த போன் டென்சிட்டி நிறைய பேருக்கு குறைஞ்சிருக்கும். ஸோ போன் டென்சிட்டி டெஸ்ட்லாம் எடுத்து பார்ப்போம். ரொம்ப குறைவாக இருக்கிறது நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். இப்போ டக்குன்னு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, நார்மலா தாங்க விழுந்தேன், உடனே எனக்கு ஃப்ராக்சர்ன்ற கண்டிஷன் இருக்கு. ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோபீனியா கண்டிஷன் இருக்கிறது, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம எலும்புகள்ல அதிகமாகவே ஏற்படுது. நிறைய பேருக்கு இந்த போன் டென்சிட்டி குறைவதற்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ எலும்புகள் குறைபாட்டிற்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இதுக்கு பேசிக்கா நம்ம இயற்கையான முறையில என்ன உணவுகள்ல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம சாப்பிடணும். ஸோ அப்போ கால்சியம் குறைபாடு அப்படின்னு சொல்லும்போது எலும்புகள் சார்ந்த விஷயங்கள் நிறையவே நம்ம உடல்ல ஏற்படுது. அதற்கு அடுத்தது இதை நம்ம சரி பண்றதுக்கான வழிமுறைகள் என்னன்றதும் நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்போ உணவு முறையில கால்சியம் அப்படின்னாவே எல்லோருக்குமே நினைவுக்கு வரக்கூடியது பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் தான். இதுல கால்சியம் நிறையவே இருக்கு. இப்போ பால் பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்க இப்போ இன்னைக்கு நிறைய வந்துச்சு. ஸோ பன்னீர் சாப்பிட்றாங்க, சீஸ், இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதுல கால்சியம் சத்துக்கள் நமக்கு நிறைஞ்சு இருக்கு. அதற்கப்புறம் இன்னும் இந்த பால் பொருட்கள் எனக்கு டெய்ரி ப்ராடக்ட்ஸே ஒத்து வராதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கவலையே வேண்டாம். நிறைய கால்சியம் நிறைந்த பொருட்கள் இருக்கு. அது என்னன்றதும் நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக கிரீன் வெஜிடபிள்ஸ், கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கீரை வகைகள். இந்த கீரை வகைகள் இல்லாத கால்சியம் வேற எதுலயுமே கிடையாது. ஸோ கண்ணை மூடிட்டு நம்ம தினந்தோறும் ஒரு கீரை வகையை சாப்பிடலாம். அதுல கவனமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய கீரை வகைகள் என்னன்றதும் நான் சொல்றேன். முருங்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ முருங்கை காயிலையும் சரி, முருங்கை கீரையும் சரி, முருங்கை பூ, இதுல எல்லாத்துலயுமே நமக்கு அதிகமான கால்சியம், இரும்பு சத்து, மெக்னீசியம், ஜிங்க், இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு. ஸோ முருங்கை கீரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல கால்சியம் நிறைஞ்சு இருக்கு. தாராளமாக இது நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததாக புளிப்பு சுவை இருக்கக்கூடிய புளிச்ச கீரை சொல்லுவோம். ஸோ இந்த கீரை வகை புளிப்பாக இருந்தாலும் இதுல அயன் அதிகம். அதே மாதிரி கால்சியம் சத்துக்களும் இதுல ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாலக்கீரை. ஸோ பாலக்கீரை நிறைய பேரோட ஃபேவரட். இதுல கால்சியம் சத்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இதையும் நம்ம இந்த கீரை வகையிலையும் நம்ம சாப்பிடலாம். அடுத்ததாக இந்த வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எதுலங்க கால்சியம் அதிகமா இருக்கு? இதுல முக்கியமா கேபேஜ் சொல்லலாம். ஸோ இந்த முட்டைக்கோஸ் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். ஸோ இதுலயுமே கால்சியம் சத்து ரொம்ப அதிகமா இருக்கு. உணவில் அடிக்கடி இதை சேர்த்துக்கலாம். மற்ற காய்கறிகள் எல்லாத்துலயுமே அதிக அளவு கால்சியம் சத்தும் நிறைஞ்சிருக்கு, ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்கு. ஸோ எல்லா வகையான வெஜிடபிள்ஸ்லுமே பார்த்தோம்னா குறிப்பிட்ட அளவு கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு. நம்ம வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடும் போதும் கால்சியம் சத்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். முக்கியமாக விட்டமின் டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு விட்டமின் டி இம்பார்ட்டன்ட். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா சில வகையான பழங்கள், மீன் வகைகள் ரொம்ப முக்கியம். இந்த மத்தி மீன், சால மீன்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சின்ன சின்ன மீன் வகைகள். இதை உணவுல நம்ம சேர்த்துக்கலாம். முக்கியமாக சன்லைட். சூரிய ஒளியில நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போஷர் ஆகும்பொழுது உடல்ல இந்த கால்சியம் குறைபாடு கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி செய்யப்படுது. ஏன்னா நம்ம உடல்ல கால்சியம் ரொம்ப இப்ப சிலருக்குலாம் பார்த்தோம்னா பற்கள் அரிச்சுக்கிட்டே வர மாதிரி இருக்குங்க, கேவிட்டிஸ் அதிகமா இருக்கு, பற்கள் வலிமை இல்லாமல் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது எலும்புகள்லையுமே நமக்கு வலிமை இல்லாமல் இருக்கும்பொழுது நமக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படுது. கால்சியம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ இந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ உணவு முறையிலேயே நமக்கு கால்சியம் இருக்கு. தினம்தோறும் ஏதாவது ஒரு கால்சியம் டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம உடலுக்கு இவ்வளவு கால்சியம் தேவையா, இல்ல நேச்சுரலா இவ்வளவு கால்சியம் சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது நம்ம மாத்திரைகளாக எடுக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது.
கொஞ்சம் வயதானவர்களுக்கு சித்த மருத்துவத்தில் இயற்கையான முறையில கால்சியம் நிறைந்த பொருட்களும் இருக்கு, மூலிகைகளும் இருக்கு. இதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். முக்கியமாக பார்த்தோம்னா இந்த நட்ஸ் வகைகள், பாதாம், கருப்பு எள்ளு, இந்த மாதிரி நட்ஸ் வகைகள், விதைகள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, பூசணி விதை, வெள்ளரி விதை, சூரியகாந்தி விதை, முக்கியமாக பிளாக் சீட்ஸ், இதுல எல்லாத்துலயுமே நம்ம அதிகமான நமக்கு கால்சியம் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கும் போதும் நம்ம உடல்ல கால்சியம் சத்துக்கள் நமக்கு நிறையவே கிடைக்குது. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு எலும்புகளை வலிமைப்படுத்தவும் சில மூலிகைகள் அதை சேர்த்து செய்யக்கூடிய மருந்துகளும் நமக்கு இருக்கு. முக்கியமாக பார்த்தோம்னா பிரண்டை சூரணம் பயன்படுது, பிரண்டை வடகம் அப்படின்ற மருந்து பயன்படுது, அதனோட குறுந்தொட்டி சூரணம், லவங்காதி சூரணம், இது எல்லாமே நம்ம பயன்படுத்திக்கலாம். முக்கியமாக இந்த மாவிலங்குப்பட்டை சேர்ந்த மருந்துகளும் நமக்கு கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். மூட்டு வலி அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றவங்க நம்ம இந்த மாவிலங்குப்பட்டை குடிநீரை பயன்படுத்தலாம். ஸோ தினம்தோறுமே இந்த மாவிலங்குப்பட்டை குடிநீரை நம்ம பயன்படுத்தும் பொழுது எலும்புகள், மூட்டுகள் தொடர்பான வலி நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த லவங்காதி சூரணம் ரொம்ப சிறந்த ஒரு மருந்து. இதுல இருக்கக்கூடிய மூலிகைகள் அனைத்துமே நம்ம எலும்புகளை வலிமை சேர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பயன்படுத்தும் போதும் நம்ம உடல்ல அதிகமான கால்சியம் சத்து கிடைப்பது மட்டும் இல்லாம எலும்புகளும் பற்களும் வலிமையாக இருக்கும். ஸோ இந்த பதிவுல கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்க எந்த மாதிரி உணவுகள் எடுக்கலான்றதை பார்த்தோம். அதற்கான எளிய மூலிகை மருந்துகளும் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.